ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் அந்த ஆண்டவரை போற்றி ஆராதித்து அவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். இறைவன் எங்கள் வாழ்விலே செய்திருக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் அவருக்கு நாங்கள் நன்றி கூறுவது எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ஆசீர்வாதத்தை வரவழைக்கிறது. சில வேளைகளில் ஆண்டவர் எங்களை திருத்துவதற்காக விதமாக ஒரு நல்ல தந்தை, ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய் தன் பிள்ளைகளை திருத்துவதற்காக தண்டிப்பதுண்டு. அதே போல இறைவன் சில வேளைகளில் எங்களை தண்டித்து திருத்துவதுண்டு. எபிரேயர் திருமுகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் 7 to 12 வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம் விதமாக ஆண்டவர் எங்களை ஒரு சில வேளைகளில் திருத்துகிறார். ஆகவே இந்த நாட்களிலே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில தவறான வழிகளில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் எங்களை திருத்துவதற்காக ஒரு சில வேளைகளில் துன்பங்களை அவர் அனுமதிக்கிறார். அவ்விதமான துன்பங்களுக்கூடாக நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொன்னால் எங்களை நாங்கள் கேட்டு பார்க்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை திருத்துகிறார் என்று சொல்லி. நேரிய உள்ளத்தோடு வாழ்வது, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நேரிய உள்ளம் மிக முக்கியமானது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் செய்கின்ற அனைத்தும் சில வேளைகளில் எங்களுடைய பார்வையில் இது ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி தெரியக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகின்ற அந்த இறைவனை நாங்கள் இந்த வேளையிலே தொடர்ந்து நாங்கள் ஆராதிப்போமா, தொடர்ந்து நாங்கள் அவருக்கு நன்றி கூறுவோமா. ஏனென்று சொன்னால் எங்கள் அரசராக இருப்பவர் அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக, என் தேவனாகிய கர்த்தராக, படைத்தவராக, எங்களை வாழ்விக்கின்றவராக, நன்மைகள் அனைத்திற்கு மூற்றானவராக இருக்கிற அந்த ஆண்டவரை இந்த வேளையிலே நாங்கள் போற்றி ஆர்ப்பரித்து தொடர்ந்து அந்த இயேசு ஆண்டவருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்து நாங்கள் பாடுவோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக பிரசன்னம் இறங்கி வந்த அந்த பலத்த மாற்றத்தை நடத்தட்டும். வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி, தனிமை, நோய்கள் எல்லாமே மறைந்து போகட்டும் இறைவா. ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக வருகிற சாப கட்டுக்கள், ஆண்டவரே மூதாதையர் செய்திருக்கக்கூடிய ஒரு சில தவறுகள், அதனுடைய விளைவாக பரம்பரையாக சுமக்கின்ற கட்டுக்கள், ஆண்டவரே இந்த வேளையிலே அவற்றை எடுத்துக்கொள்ளும். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு மகனுடைய குடும்பத்திலும் மகளுடைய வாழ்விலும் இருக்கிற ஆண்டவரே இந்த சாப கட்டுக்களை நீர் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உம்முடைய தூய ஆவியானவரே அருள்வீராக. ஆண்டவரே, வானம் திறந்து நீர் பொழிகின்ற ஆண்டவரே தூய ஆவியானவருக்காக வாஞ்சிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் என்னுடைய ஆவியை அருள்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே உம்முடைய தூய ஆவியை நிறைவாக பொழிவீராக. ஆண்டவர் நீர் சொன்னதை போல நோய்களை நீர் தாங்கிக் கொண்டீரே,
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் நீர் சுமந்து கொண்டீரே. ஆண்டவரே, இந்த உலகில் இருக்கிற எல்லா விதமான சாப கட்டுக்களையும் நீர் சுமந்து கொண்டீரே. ஆண்டவரே, வாழ்வில் இருக்கிற எல்லா பாவங்களுக்காகவும் நீர் கழுவாயாக சிலுவையிலே இறந்தீரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே அதை அறிக்கையிட்டு விசுவசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தூக்கி நிறுத்துவீராக. வைத்தியர்களால் கைவிடப்பட்டவர்களுக்காக மன்றாடுகின்றோம். மனித மட்டத்திலே முடியாது என்று சொல்லி, இயலாது என்று சொல்லி இருக்கிற நோய்களை ஆண்டவரை இந்த வேளையிலே தொட்டு குணமாக்குவீராக. கேன்சர் வியாதிகள் மறைந்து செல்லட்டும் இறைவா. ஆண்டவரே, கேன்சர் வியாதிகள் மறைந்து செல்லட்டும் இந்த வேளையிலே. ஆண்டவரே, கிட்னி வியாதிகள் மறைந்து செல்லட்டும் இந்த வேளையிலே. இதயத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் மறைந்து செல்லட்டும் இறைவா. ஆண்டவரே, உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் நீர் சுமந்து கொண்டீரே. இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளை நீர் தூக்கி நிறுத்துவீராக. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய உயிர் மூச்சு காற்றால் இந்த பிள்ளைகளை நிரப்புவீராக. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய தூய ஆவியினுடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உம்முடைய அபிஷேக பிரசன்னத்துக்காக நற்கருணை வடிவிலே நீர் வீற்றிருந்து எங்கள் ஒவ்வொருவரோடும் அன்பித்து எங்களோடு கூட நீர் வருகின்றமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டீரே, நம் சுமைகளை நம் துன்பங்களை சுமந்து கொண்டீரே என்று இறைவாக்கினர் எசாயாவில் சொன்ன அந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றினீரே. இயேசுவே, ஆண்டவரே, கட்டி எழுப்புகின்றவரே, இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இயேசு ஆண்டவர் இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்றார். நற்கருணை ஆண்டவர் நீங்கள் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே வந்து, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்ந்த நிலைகளுக்குள்ளே வந்து, நீங்கள் நோயிற்றிருக்கிற நிலைகளை வந்து, உங்கள் உடலின் பகுதியிலே நோயிற்றிருக்கிற பகுதிகளை தொட்டு ஆண்டவர் குணமாக்குகிறார். இந்த வேளையிலே ஆண்டவர் குழந்தை பாக்கியங்களை தருகிறார். ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். வாழ்க்கையின் வரங்களை தருகிறார். மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நிம்மதியோடும் பொருளாதார ஆசீர்வாதங்களை தருகிறார். நன்றி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் தருகிற அந்த வெளிச்சத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவினுடைய அந்த வல்லமையான பிரசன்னம் இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்குள்ளும் விசேடமாக உங்களுடைய தலைகளுக்குள்ளே இந்த வேளையிலே உங்களுடைய மூளைக்குள்ளே உங்களுடைய குழம்பி இருக்கிற உங்களுடைய மூளையின் இயக்கங்களுக்குள்ளே வந்து பலத்த மாற்றத்தை உண்டாக்குகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே அலைக்கழிக்கப்படுகின்ற உள்ளங்கள், இரவிலே நித்திரை இல்லாமல் குழம்பி இருக்கிற பிள்ளைகள், பயப்படுகின்ற நிலைகள், பயப்படுகின்ற உள்ளங்கள், பயப்படுகின்ற பிள்ளைகளை திடப்படுத்துகின்ற நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுடைய வீடுகளை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வீடுகளில் இருக்கிற எல்லா விதமான சாபக்கட்டுகளும் அகன்று செல்வதற்காக ஆண்டவரே, வீடுகளில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பில்லி சூனிய கட்டுகள் இந்த வேளையிலே அகன்று செல்வதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவினுடைய பெயராலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். அந்த இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பெயராலே தீயவனை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். நன்றி ஆண்டவரே. நற்கருணை பிரசன்னம் இந்த வேளையிலே இந்த தொலைக்காட்சியூடாக உங்கள் வீடுகளை வந்து நிரப்புகிற இந்த தருணத்திலே ஆண்டவர் அற்புதமான முறையிலே தெய்வீக பிரசன்னமாக உங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுங்கள். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற வறுமை போகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற வறட்சி நீங்கட்டும் ஆண்டவரே. வருமானங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. வழக்குகள் தீரட்டும் ஆண்டவரே. வழக்குகள் தீரட்டும் ஆண்டவரே. பிணக்குகள் தீரட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய நோய்
சிலுவைகளை சுமந்து கொண்டவரே, எங்கள் பிணிகளை தாங்கிக் கொண்டவரே, இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒருவர் கூட விடுபடாமல் அனைவரையும் நீர் ஆட்கொள்வதற்காக நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஒவ்வொருவரை நீர் தொட்டு நிரப்பும் ஆண்டவரே. குழந்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, வயதான பெற்றோரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய பெரிய பொக்கிஷங்களாக இருக்கிற வயதான பெற்றோரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய தனிமையை போக்கியருளும் இறைவா, அவர்களுடைய பலவீனங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கல்வியை ஆசீர்வதியும் இறைவா, தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, இவர்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்குள்ளே சென்றலும், தொழில் புரிகிற அலுவலகங்களுக்குள்ளே சென்றலும் ஆண்டவரே, சிறிதாக ஆரம்பிக்கிற வியாபாரங்களை பெரிதுபடுத்தியறலும் உடைய பிரசன்னம் கடந்து செல்லட்டும் இறைவா. நன்றி 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 ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே.